சவுக்கு சங்கர் வந்து கையில் பெரிய கட்டு போட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ இந்த அடி எங்கே விழுந்தது அதுதான் இப்போ கேள்வி. காவல்துறையில் கேட்குறாங்க என்னென்னா, அந்த ஆக்சிடெண்ட் ஆச்ச காரு வண்டி அப்போ அவருக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இந்த காதில் பூ சுற்றுற வேலைலாம் வச்சுக்காது. இந்த காவல்துறைக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் காவல்துறையில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். காவல்துறை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாது. எந்த அதிகாரிக்கும் காவல்துறை சொந்தங்கிறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க, நாளைக்கு வேறு அதிகாரி வருவாங்க. காவல்துறைங்கிறது ஒரு புனிதமான துறை, இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய துறை, மக்களை காப்பாற்றக்கூடிய துறை. குற்றவாளிகளுக்கு, மோசமான குற்றவாளிகளுக்குத்தான் காவல்துறை கடுமையாக இருக்க வேண்டும். சாதாரண பொதுமக்களுக்கு நீங்கள் நண்பனாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்க. இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு, நாங்கள் ஆரம்பத்தில் சவுக்கு சங்கர் நல்லவனே சொல்லலை. சவுக்கு சங்கர் மோசமான ஆளி எனக்கு தெரியும் பல விஷயங்களில். அதனால் சவுக்கு சங்கரை எதிர்த்து நான் கருத்து தெரிவித்தது உண்மை. ஒரு ஐபிஎஸ் உயர் அதிகாரி அவர் அமையன்னு பேசக்கூடாது, பெண் போலீஸு அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவருக்கு எதிராக கருத்து தெரிவித்தோம். அவருக்கு மேலே நடவடிக்கை எடுத்தது, அவர் மேலே வழக்கு போட்டது ரைட்டுன்னு சொன்னோம். அதுக்காக கூட்டிகிட்டு போய் கைகாலெலாம் ஒடிப்பீங்க நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்த்து தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற அருண் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஏடிஜிபி லேண்ட் அடுத்து தான் சொல்கிறேன் அருணுக்கு. எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்த்தவங்க தெரியுமா? ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கணும்னு ஒழுங்காக நடந்துக்கங்க. மோகன்தாஸ், ஸ்ரீபால், இருக்கு அலெக்சாண்டர் ஐபிஎஸ், லட்சுமி நாராயணன் ஐபிஎஸ், இவங்களோடெல்லாம் நான் நெருக்கமாக பழகினாடு. காவல்துறையை பற்றி அலசி ஆராய்ஞ்சாடு. இப்படி ஒரு மோசமான காவல்துறை அதிகாரிகள் தான் நான் பார்த்ததே கிடையாது. மனிதாபிமானம் இல்லையா? இதயம்ங்கிறது இல்லையா? இல்லை என்ன இராணுவ ஆட்சியில் இருக்குது தமிழ்நாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இப்படி போட்டு ஒரு மனிதரை போட்டு அடித்து கை எவ்வளோ பெரிய பேண்டேஜ் போட்டிருக்காரு இருந்தாலும் கேவலம் இல்லையா தமிழ்நாடு காவல்துறைக்கு? சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு நீக்ரோ ஒரு காவல்துறை யூனிஃபார்மோடு இருந்து அப்படியே வச்சு கழுத்தை அழுத்தி அவன் செத்து போனான். உலகம் முழுவதும் கண்டன குரல் வந்தது அந்த காவல்துறை மேலே, அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கங்கன்னு சொல்லி. காவல்துறை இப்படித்தான் நடத்துவீங்களா? இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கிட்டீங்களா? கேவலமான விஷயம். எவ்வளோ பெரிய அதிகாரிகள் இருந்திருக்காங்க காவல்துறையில். ஒரு ஏடிஜிபி நீங்கள், இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். காரணம் குற்றச்சாட்டு உங்கள் மேலே தான், அதை வச்சு தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க. அப்படின்னா என்ன? இப்போ காவல்துறை டிஜிபிக்கு கேட்குறேன், சங்கர் ஜெய்ஸ்வால் எவ்வளவு நல்ல அதிகாரி, நீங்கள் உங்களுக்கு கீழே இப்படி ஒரு அதிகாரி வந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க? இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையுமே இதில் பல விஷயங்கள் இருக்குது. காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. நாங்களெல்லாம் காவல்துறையில் இருக்கும்போது என்கவுண்டர் நடக்கும். என்கவுண்டர் நடக்கும்போதே அது யாரை அடித்தாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு, சரி மோசமான ஆள் அவன் என்ன பண்ணுவான், கூலிப்படை ஒரு ஆளை வெட்டுறது கொடுத்து பண்ணுறதுனா 2 லட்சம் 3 லட்சம்மா போய் வெட்டிட்டு வந்துடுவான். ஸோ அவங்கள பிடிச்சி என்கவுண்டர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது சரி இவன் வெளியில் இருந்தானா 4 பேரை கொலை பண்ணுவான், 5 லட்சம் 2 லட்ச ரூபா கொடுத்தா கொலை பண்ணிடுறான், இவன் தண்டிக்கப்பட வேண்டிய ஆளுன்னு நாங்கள்லாம் அமைதி காத்துருவோம். ஏன்னா நான் மற்ற காவல்துறை அதிகாரி, நான் காவல்துறை அதிகாரி மாதிரி நான் காவல்துறையில் இருக்கும்போதே காவல்துறை செஞ்ச பல தப்பான விஷயங்களை அப்பப்போ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நானே கொடுத்துருவேன். அலெக்சாண்டருக்கெல்லாம் நல்லா தெரியும், இன்னும் தான் இருக்கார் அலெக்சாண்டர். அவர் என்னவே சொல்வார், ப்ரெஸ்ஸு கொடுக்காது. தப்பு செய்கிறது நாங்கள் காவல்துறையில் உள்ளிருந்து எதிர்த்து கேட்க முடியாது. ஆனால் இவ்வளவு அசிங்கங்கள், இவ்வளவு அநியாயங்கள் நடக்கவே இல்லையே. இவ்வளவு பெரிய வெட்டரன் அதிகாரிகள்லாம், அருணெல்லாம் நீங்கள் அவங்க கிட்டக்க நிற்க முடியுமா? அதுக்காக நீங்கள் இப்படியா பண்ணுறது? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காவல்துறையை களங்கப்படுத்துகிறீங்களே. இன்னொரு விஷயம், ஸ்டாலின் பொம்மையாக இருக்காருங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். இந்த மாதிரி ஏதாச்சும் தவறு நடந்தால் ஜெயலலிதா கூப்பிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்குவாங்க, பிடிச்சி தூக்கி மாற்றி விட்டுருவாங்க. அவர்களுக்கு மிக வேண்டிய அதிகாரி, அவருக்கு சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாரு ஒரு அதிகாரி, அரசியல் ரீதியாக செஞ்சு கொடுத்தாரு. அவரையே ஒரு வழக்கில் தப்பாக இருக்கணுன்னு தூக்கி அடித்தாங்க. ஒரு வழக்கில் அவர் தப்பாக நடந்தார் அப்படின்னு ஒன்றா தூக்கி அடித்தாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்படி இருந்தது இந்த காவல்துறை. நான் காவல்துறை விட்டு 18 வருஷம் வெளியில் 19 வருஷம் ஆகுது.
நீதித்துறையிலேருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் காவல்துறை வந்து என் ரத்தத்தில் ஓடுறது, அந்த போலீஸுங்கிற ஒரு மரியாதை வந்து எனக்கு எப்போவுமே உண்டு. அதனால் நான் எப்போவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒவ்வொரு அதிகாரிகளும் தான். இப்போ சந்தீப் ராத்தோர்னு இருக்கார், டிஜிபியா நம்ம கமிஷனராக இருக்கார். இந்த வழக்கு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, சவுக்கு சங்கர் பேசுனது வந்து ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பேசினார். ரெட் பிக்ஸ் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அங்கே தானே பேசினார். அப்போ பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் எது? குற்றம் நடந்த இடம் எது? சென்னை தானே. கமிஷனர் தானே எஃப்ஐஆர் போடணும். ஏன் கோயம்புத்தூர் கொண்டு போய் எஃப்ஐஆர் போட்டீங்க? இந்த நீதிமன்றங்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்கார், அவர் வந்து எப்படி நீங்கள் ரிமாண்ட் பண்ணீங்க? பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் எங்கேயா? நீ ஏன் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டிங்களா அந்த மேஜிஸ்ட்ரேட்டு? நீங்கள்லாம் தவறு நடந்தால், காவல்துறையில் தவறு நடந்தால் அதை செக் பண்ண வேண்டியது யார்? மேஜிஸ்ட்ரேட்டு. ரிமாண்டே பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி ரிமாண்ட் பண்ணீங்க? ஒரு வழக்கறிஞராக கேட்குறேன். ஹைகோர்ட்டை கேளுங்க அதை. ஏன் சென்னையில் பண்ணல? சந்தீப் ராத்தோர் ஒத்துக்க மாட்டார். ஆனால் காட்டு மிராண்டித்தனமாக உள்ளே வச்சு அடிக்குதுன்னா அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குமா மிஸ்டர் அருண்? உங்களை அதை தான் கேட்குறேன். எத்தனை நீ அங்கே அவர் அந்த சவுக்கு சங்கர் போகும்போது வெறும் பெண்களான்னு இன்னும் போராடுறாங்களே, அந்த பெண்களை ஏற்பாடு செய்தது யார்? ஸ்டாலினா? ஸ்டாலின் இந்த விஷயத்தில் செய்ய மாட்டார். அவர் ஒரு பொம்மையாக இருந்துக்கிட்டு இருக்கார். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க, ஸ்டாலின் பொம்மையாக முதல்வராகத்தான் இருக்கிறார். கீழே இருக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்துமீறல் பண்ணுறதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இப்படித்தானே நிர்வாகம் இருக்கும். அப்போ பொம்பளைங்களெல்லாம் விட்டு செருப்பு கழட்டி அடிக்க போகிறீங்களே, நீங்கள் என்ன அரசியல்வாதியா? ஸோ மிக மிக மோசமான விஷயம் நான் சொல்லிடுறேன் அருண் அவர்களுக்கு. உங்களை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது.